ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? தீபாவளிலாம் முடிஞ்சுதா? பலகாரம்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சா? குயின் உலகத்து பெண்களுக்கு ஒரு 5 நாள் லீவு, தீபாவளி லீவு. என்னடா லீவ் விட்டுட்டு நாங்கள் என்ன பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்கிறேன். முடக்கத்தான் ஊறுகாய் கேட்டு நம்ம கஸ்டமர் ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்க. அதுவும் உடனே வேணும்னு கேட்டிருக்குறாங்க. இன்றைக்கி செஞ்சால் தான் நாளைக்கு நம்ம கொடுக்க முடியும். இப்போ ஃபுல்லாக அடைமழை பெஞ்சிட்டு இருக்குது, எங்கேயும் போக முடியாது, ஃபுல்லாக தண்ணி தான். ஆனாலும் உடனே வேணும்னு கேட்டிருக்குறாங்க. கஸ்டமர் நம்ம ஏமாற்றக்கூடாதுல்ல. அதனால் சரி எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்கிற முடக்கத்தானை எடுத்து அவங்களுக்கு ஒரு 2 பாட்டில் ஊறுகாய் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு வந்திருக்கிறேன். அவங்களுக்கு வந்து மூட்டு வலி பிரச்சனை இருக்குதான். இந்த மூட்டு வலி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த முடக்கத்தான் ஊறுகாய் வந்து ரொம்ப நல்லது. முடக்கத்தான் தொக்கு ரொம்ப நல்லது. எங்கள் அம்மாவுக்கும் நான் இப்போ ஊருக்கு போகிறப்ப நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன் முடக்கத்தான் தொக்கு. அதே போல் முடக்கத்தான் பொடி எடுத்துகிட்டு போனேன். எங்கள் அம்மா மூட்டு வலியில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்போ கேட்டேன் எங்கள் அம்மாட்ட, எப்படிமா இருக்குது மூட்டு வலின்னு. பரவாயில்லம்மா, இன்னும் கொஞ்சம் கொடுத்து விட அப்படின்னாங்க. அம்மா மட்டும் இல்லை, இன்னும் தெருவில் கூட 2 பேர் கேட்டிருக்குறாங்க. அம்மா ஊரில் கொடுத்து அனுப்புறேன்னு சொல்லியிருக்கேன். இப்போ வந்து நம்ம பக்கத்து ஊரில் இருந்து கேட்டிருக்குறாங்க, மூட்டு வலி ரொம்ப அதிகமாக இருக்குது, கொஞ்சம் இந்த தொக்கு கொடுங்களேன் அப்படின்ட்டு. அது உடனே கொடுத்தா நல்லாயிருக்கும்ன்ட்டு. இன்றைக்கி சாப்பிட்டா நாளைக்கே ஒன்றும் குணமாயிடாது, சாப்பிட சாப்பிட தான் குணமாகும். ஸோ நம்ம இந்த கஸ்டமரை ஏமாற்றக்கூடாதுல்ல. அதுக்காக எங்கள் வீட்டு தோட்டத்தில் உள்ள முடக்கத்தான் எடுக்க வந்திருக்கேன். மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது, கொஞ்சம் இடைவெளி கிடச்சிது, அப்படியே நின்ன மாதிரி இருக்குது. அப்படியே முடக்கத்தான் எடுக்க வந்துட்டேன். பாருங்கள், எந்த கஸ்டமரையும் நாங்கள் ஏமாத்துறது கிடையாது. எங்களால் எவ்வளோ சீக்கிரம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் கொடுப்போம். அந்த நம்பிக்கையில் தான் அவங்களும் என்கிட்ட கேட்குறாங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி மூட்டு வலி பிரச்சனைகள் இந்த மாதிரிலாம் இருந்துன்னா